வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது iPhone SE first generation இந்த 2020ல நீங்க வந்து பை பண்ணலாமா after iOS 14 அப்டேட் வந்து இதுக்கு கொடுத்திருந்தாங்க iPhone SE first generationக்கு. இதுதான் கடைசி அப்டேட் சொல்ல போனா iOS 15 வந்து iPhone SEக்கு உங்களுக்கு கிடையாது. SE first generationக்கு உங்களுக்கு வந்து கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த iOS 14 அப்டேட்டோட இந்த iPhone SE first generation நீங்க 2020ல வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத என்னோட கருத்துக்களை உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, first of all இந்த SE first generation ஓட டிசைன் and build quality அப்படினு பாத்தீங்கன்னா டிசைன் பார்க்கிறதுக்கு செம சூப்பரா இருக்கும், கையில ஹோல்ட் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கு. and இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இப்போ iPhone 12ல வர அந்த ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து உங்களுக்கு எட்ஜ் வந்து ஸ்கொயர் எட்ஜ் வந்து கொடுத்திருக்காங்க, ரவுண்ட் எட்ஜ் இல்லாம. இதுவுமே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. புது ஐபோன்ல வரக்கூடிய டிசைனை இந்த ஐபோன்ல வந்து கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா இது 2016 மாடல். 2016ல உங்களுக்கு iPhone SE அப்படின்னு சொல்லிட்டு iPhone 5s உடைய சேம் டிசைன்ல கொடுத்திருந்தாங்க. அந்த மொபைல் தான் இப்போ நம்ம கையில வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஐஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 113 கிராம்ஸ் தான் வருது. இன்னைக்கு தெரியல எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் இந்த வெயிட்டில் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வெயிட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் iPhone 12 mini எடுத்துக்கிட்டால் கூட 130 கிராம்ஸ் கிட்ட வருது. பட் இது ஜஸ்ட் 113 கிராம்ஸ் அவ்வளோதாங்க. வெயிட் சுத்தமாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் இதோடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 123 mmல இருக்குது. ஸோ ரொம்பவே சின்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் செம சூப்பராக, சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகாது. ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே எதிர்பார்ப்பீங்க. ஸோ முக்காசி பேர் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு ரொம்பவே சின்ன டிஸ்பிளே, ரொம்பவே சின்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோனும் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பில்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜஸும் வந்து உங்களுக்கு அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரேம் எல்லாமே அலுமினியம். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட்லயும் ஒரு அலுமினியம் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எதுவும் வந்து கிடையாது, நீங்க டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஸ்டில் ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, எந்த விதத்திலுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. அண்ட் கைஸ் அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 4 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ச் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சின்னதாக உங்களுக்கு வந்து தெரியும். அஃப்கோர்ஸ் ரொம்பவே சின்ன ஒரு டிஸ்பிளே தான். பட் டிஸ்பிளே சின்னதாக இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேயே பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. பட் டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருக்கும். 4 இன்ச் அப்படிங்கிறது ரொம்பவே சின்னது. அண்ட் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்து கேட்பீங்க. டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. ஏன்னா 4 இன்ச் டிஸ்பிளே நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த அளவுக்கு கரெக்டாக நம்மளால டைப் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஸ்வைப் கீபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் டைப்பிங்க்கு எனக்கு இது அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்பவே சின்னதாக இருக்குது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ அதனால நீங்கள் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண முடியும், ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ iPhone SE செகண்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் வைப்ரேட் மட்டும் தான் ஆகும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் ஸ்லோவராக வந்திருக்கும் செகண்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது. பட் அக்யூரசி உங்களுக்கு நல்லாவே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸ்டில் ஓகே தான், இது ரொம்ப மோசம் அப்படிங்கலாம் கிடையாது. பட் செகண்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த iPhone SEல பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த iPhone SE பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1500 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து இதுக்குள்ள பிரசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோன், சின்ன பேட்டரி தான் அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இதோடைய பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. நீங்கள் பேட்டரி லைஃப் தான் மெயினாக வந்து இந்த iPhone SEல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த iPhone SEல பேட்டரி வந்து ரொம்பவே இஷ்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனால் இதில் பேட்டரி சுத்தமாக நிற்கவே இல்லை. அதுதான் இன்னைக்கு ப்ராப்ளமாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த 1500 mAh பேட்டரி சுத்தமாக வந்து எனக்கு பர்சனலாக வந்து பத்தலை. எனக்குன்னு கிடையாது, நீங்கள் டேட்டு யூசேஜ் பண்ணுறீங்க கேமிங் இல்லாமல் அப்படின்னா கூட இதோடைய பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. அப் டு உங்களுக்கு 3 hours 3.5 hours அவ்வளோதான் உங்களுக்கு மொத்தமே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே கம்மி தாங்க. இல்லை பேட்டரி தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இல்லை சார்ஜ் நல்லா நிற்கலனாலும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பட் 2016ல் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. பட் 2020ல் நம்ம இந்த ஃபோனை வாங்கும் போது ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாதது ஒரு குறையாக எனக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு
அளவுக்கு இல்லை. நான் சொன்னது போல் பேட்டரி லைஃப் சுத்தமாகவே நிற்க மாட்டேங்குது. பேட்டரி வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இந்த ஐஃபோன் எஸ்சியில் இருந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பேட்டரியை நம்பி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்பவே அதிகமாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்சி உங்களுக்கு வந்து செட் ஆகாது. உங்களோட யூசேஜ் லைட் யூசேஜாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஐஃபோன் எஸ்சியை நீங்கள் வந்து எடுக்கலாம். பேட்டரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. அண்ட் கைஸ், அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஆப்பிள் A9 பயோனிக் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2016 லான்ச் பண்ண ஒரு ப்ராசஸர். ஐஃபோன் 6s வரக்கூடிய அதே ப்ராசஸ் தான் எஸ்சிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆஃப்டர் இந்த iOS 14 அப்டேட்டுக்கு அப்புறம் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருந்துட்டு இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையுமே உங்களுக்கு கிடையாது. சின்ன லேக் கூட இன்ன வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. இந்த எஸ்சி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 2016 வந்தப்போவே நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இந்த மொபைல் நான் 2016 எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ 4 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சின்ன லேக் கூட நான் பார்த்தது கிடையாது. ஸ்டில் ஒரு 4 வருஷம் அப்டேட்டுக்கு அப்புறமும் கூட iOS 14 அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட இதில் ஸ்டில் ஒரு சின்ன லேக் கூட கிடையாது. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கேமிங்கும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு போகலாம். எந்த லேக் எதுவுமே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் யூஸ் பண்ணவும் நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு போதுமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற போது ஓகே தான். டே டு டே யூசேஜுக்கும் சரி, கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் யூசேஜ் பண்ணும்போது ஓகே தான். பட் கேமர்ஸுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனே டிஸ்பிளே ரொம்ப சின்ன டிஸ்பிளே, அதனால் கேமிங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் ஆல்சோ இல்லை பேட்டரி வந்து ரொம்பவே கம்மியாக ஒரு பிரச்சனையாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. கேமிங்லாம் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் ப்ளக் பண்ணிகிட்டே தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால கேம் வந்து நீங்கள் இதில் விளையாட முடியும், இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்டில் நான் வந்து கேமர்ஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே ஒரு ட்ரூ டோன் ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சொல்ல போனால் ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 6ஸ்ல இருக்கக்கூடிய சேம் கேமரா செட்டப் எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு சாம்பிள் இமேஜஸும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்திருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபோக்கஸ் மெயினாக ஐஃபோனில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜஸ், அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பட் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த இமேஜோடைய பிரைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த இமேஜுடைய கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த ஐஃபோன் எஸ்சியில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. 4 இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு கேமரா செட்டப். ஸோ அந்த செட்டப் 4 இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு நல்ல கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ஓவரால் சொல்ல போனால். பட் இப்போ இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கலர் சேச்சுரேஷன் அண்ட் மற்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓவரால் நம்மளுக்கு இமேஜ் அவுட்புட் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசென்ட்டான இமேஜ் வந்து கொடுக்குது. நல்ல இமேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், டீசென்ட்டான ஒரு இமேஜ் சாம்பிள் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் பேக் சைட் கேமராவில். பட் ஸ்டில் வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு சரியாக வந்து வராது. ஏன்னா இதில் வந்து பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் இப்போ 10 லைட் போட்டால் கூட இதில் வரக்கூடிய பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்பேச்சர் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஐஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS 14 சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. iOS 9ல் இந்த மொபைலை லான்ச் பண்ணாங்க. இப்போ iOS 14 வந்துருச்சு. அப் டு ஒரு 5 அப்டேட் இந்த ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ 5 அப்டேட் கொடுத்து கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அவங்க அப்டேட் கொடுக்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ iOS 14 பொறுத்த வரைக்கும் செம்ம ஃப்ளூயிடாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நான் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. சின்ன லேக் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. உங்களுக்கு போதுமான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைச்சிது. அண்ட் ஈவன் தோ நீங்கள் இதை வந்து ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைச்சிட்டு இருக்கு. ரேம் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக வந்துருக்கு. 2GB ரேம் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆண்ட்ராய்டு கூட எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ iOS 14ல் நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் விக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். விக்கெட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி iOS 14லாம் கொடுத்து அவங்க கொடுக்கும்போது 2020ல் உங்களுக்கு ஸ்டில் iOS 14 ஃபுல்லாகவே உங்களுக்கு இதுக்கு வரப்போகுது. இன்னொரு 1 இயருக்கு உங்களுக்கு ஃபுல் அப்டேட் அவங்க வந்து கொடுக்க தான் போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் சாஃப்ட்வேர் இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் பக் எதுவும் வந்து இல்லை கிடையாது. ஐஃபோன் SE அப்படிங்கிறதுனால பழைய டிவைஸ். ஸோ அந்த டிவைஸுக்கு எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே சாஃப்ட்வேர் சைடில் நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த iOS 14 உங்களுக்கு iOS 13 விட iOS 14 பேட்டரி லைஃப் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ iOS 13 ரொம்பவே பேட்டரி வந்து ஒரு பிரச்சனையே இருந்துட்டு இருந்துச்சு. பட் iOS 14 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்வேர்லாம் அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் பேட்டரி ஒரு பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஐஃபோன் SEல. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 கிடையாது, Wi-Fi 5 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 4.2 சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 4G VoLTE இதில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஜியோ சிம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் இப்போ ஓவராலாக இந்த ஐஃபோன் SE நம்ம வந்து 2020 பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யூசேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லைட்டான யூசேஜ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் iOS 14 அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுக்கலாம். எந்த விதத்துலையும் அது வந்து ப்ராப்ளமே வந்து கிடையாது. பட் உங்களுடைய யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேட்டரி டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஐஃபோனில் இருக்கக்கூடிய ரெண்டே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. பேட்டரியில் சுத்தமாக நிற்காது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பேட்டரி சுத்தமாக நிற்காது. அண்ட் ஆல்சோ இந்த ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருக்கனால யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு லைட்டான யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க, காம்பேக்டான சைஸில் எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை எடுக்கலாம். அல்லது உங்களுடைய செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுக்கலாம். செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்திருக்கும், எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு கிடையாது. பட் இதை உங்களுடைய பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே திங்க் பண்ண வேண்டியது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டரி இஷ்யூ ஒன்று மட்டும்தான், வேறு ஒன்றுமே வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ கைஸ் ஐஃபோன் SEக்கு iOS 14 தான் லாஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லாஸ்ட் அப்டேட் வந்து நான் ஆக்சுவலாக கெஸ் பண்ணுறேன். பட் iOS 15 கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்புகள் கிடையாது. பட் அந்த 20% iOS 15 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் iOS 15 அவங்க கொடுக்கலனாலும் இன்னொரு 1 இயர் அவங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னொரு 2 இயர்ஸ்க்கு இது உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைச்சிடும். 1 இயர் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ ஓவரால் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி தெரியல 2020 நீங்கள் வாங்கினீங்கன்னா 2022 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கொடுக்காம நீட்டாக வந்து போயிட்டு இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் நல்லா நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஐஃபோன் வாங்கும்போது ஐஃபோன் வாங்குற எல்லாருமே இது வந்து இப்போ புதுசு வந்து கிடைக்கிறது கிடையாது, செகண்ட்ஸில் தான் கிடைக்குது. செகண்ட்ஸில் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளேயே கிடைச்சிட்டு இருக்கு. 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். இப்போ 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது, ஒரு பெட்டரான ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஐஃபோன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஐஃபோனும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பேட்டரி ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. பேட்டரி ஹெல்த் வந்து ஒரு 85% மேலே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எடுக்கலாம். பட் பேட்டரியோட ஹெல்த் வந்து 80% அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் 80% கம்மியான பேட்டரி ஹெல்த் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை எடுக்காதீங்க. ஏன்னா 80%க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் 80%க்கு மேலே பேட்டரி ஹெல்த் இருக்கிற ஐஃபோன் SE வந்து எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா 2020 நீங்கள் தாராளமாக ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனே எடுக்கலாம். சூப்பராக வந்துருக்கு, எந்த ப்ராப்ளமே நான் iOS 14 வந்து ஃபேஸ் பண்ணலை. நீங்கள் எடுக்கலாம். பட் உங்களுடைய யூசேஜ் வந்து லைட்டாக இருக்கணும். அல்லது நீங்கள் செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா எடுக்கலாம். பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக எடுக்கும்போது ரொம்பவே திங்க் பண்ணி வந்து எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.